ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டர் இந்த 2 டாஸ்க் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. என்னென்ன கண்டிஷன்லாம் வரப்போகுது, எப்படி டாஸ்க் பண்ணால் எப்படி உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும், ஃபியூச்சரில் என்ன மாதிரி அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதே போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ கடைசியில் அந்த இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டரையும் சரி, இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்லையும் சரி, எல்லாருமே டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனால் சில நண்பர்கள் மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டென்ட்டே ஒரு வீடியோவில் ஒரு கண்டென்ட்டே இருக்காது. அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறாங்க. அதே போல் கண்டென்ட் ரைட்டர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா எதே ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள ஒரு கண்டென்ட்டே அதில் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஒரு டம்மி பீஸா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டம்மி பாபான்னு அந்தமாரி டம்மி வீடியோ, டம்மி கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறவங்களுக்கும் சரி, எதுவுமே அப்டேட் ஆகாமல், ஏன்னா இதுக்கு முன்னாடியே சங்கர் சார் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கண்டென்ட் ரைட்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நிறைய பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கு முக்கியமாக லேப்டாப் இருக்கணும். ஸோ அந்தமாரி விஷயம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் மொபைலே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ வருகின்ற 15ஆம் தேதி, மேபி இன்றைக்கி 13, நாளைக்கு 14, 15, 15ஆம் தேதியிலேருந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குக்கும் கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்குக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதே போல் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆக போகுது. நிறைய கண்டிஷன் வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் வீடியோ, இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அதுவுமே நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்போ இப்போயே நீங்கள் ரெடியாக ஆகிக்கிங்க. எதுக்காக அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டரும் நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கிற பீப்புள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எடிட்டிங் லெவலும் உங்களுடைய மைண்டை பார்த்தீங்கன்னா யோசிக்கிற லெவலில் கண்டிப்பாக முன்னேற்றியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து அப்படியே போடுறது, வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறது, இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இன்னும் 15ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த 2 டாஸ்க்லையுமே. அதை ஞாபகத்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, இந்த கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்கும் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் 2 பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னா, ப்ரோ இன்றைக்கி நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் ப்ரோ, இன்னையிலேருந்து 8 நாள் கழித்து நான் பண்ணணுமா, இல்லைனா வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வாரத்துக்கு ஒரு டைம் தாங்க பண்ணணும். ஓகேங்களா? மண்டே டு சாட்டர்டே, அதாவது திங்கள் டு சனிக்கிழமை. ஓகேங்களா? திங்கள்லேருந்து நீங்கள் சனிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், புதன்கிழமை பண்ணலாம், வியாழக்கிழமை பண்ணலாம், என்னைக்கு வேணால் பண்ணீங்க. சனிக்கிழமை கூட நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சனிக்கிழமை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். கரெக்ட்டுங்களா? இது நான் சொல்கிறது கண்டென்ட் ரைட்டர் ப்ளஸ் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். 2 கேட்டகரி பீப்புளுக்குமே நான் சொல்கிறேன் நான். நீங்கள் இப்போ திங்கள் டு திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஏதாச்சும் ஒரு நாளில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதுலேருந்து 8 நாள் கழிச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதுலேருந்து 7 நாள் கழிச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சனிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த திங்கட்கிழமையே உங்களுக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாரத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் டாஸ்க் பண்ண போகிறீங்க. அப்போ வாரத்தில் எப்படியாச்சும் வச்சுங்க. இப்போ வாரத்தில் நீங்கள் திங்கட்கிழமை பண்ணுறீங்கன்னா, அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமை பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், புதன்கிழமை பண்ணலாம், வியாழக்கிழமை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் எனக்கு ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு ஒர்க்கு, நான் சனிக்கிழமை பண்ணுறேன் ப்ரோ, லீவு எனக்கு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை ஒர்க் பண்ணால் கூட சனிக்கிழமை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திங்கட்கிழமை உங்களுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் பார்த்துங்க. அப்போ இதுலேருந்து என்னென்னா, வாரத்துக்கு அதாவது 1 வீக்குக்கு 1 டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் எந்த டேயில் வேணால் பண்ணிக்கலாங்க. திங்கட்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், புதன்கிழமை பண்ணலாம். என்னைக்கு பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு 8ஆம் தேதி பண்ணுறேன் அப்படின்னா, 8ஆம் தேதியிலேருந்து 9, 10, 11, 12 இது மாதிரி 7 நாள் கழிச்சு தான் நான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அது நிறைய பேர் இந்த டவுட்டுமே வந்துட்டு இருக்கு. அந்த டேவும் நம்மளால் கணக்கு வைக்க முடியல. கரெக்ட்டுங்களா? அப்போது இந்த மாதிரி டே கணக்கு வைக்கணும் நம்ம. நீங்கள் திங்கட்கிழமை பண்ணுறீங்களா பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்களா பண்ணுங்கள். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிடணும். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பண்ணாலும் அடுத்த திங்கட்கிழமை கூட பண்ணலாம். ஓகேங்களா? சனிக்கிழமை பண்ணாலும் திங்கட்கிழமை பண்ணலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை பண்ணாலும் திங்கட்கிழமை பண்ணலாம். திங்கட்கிழமை பண்ணலையா, நான் செவ்வாய்க்கிழமை பண்ணுறேன்னா அது கூட நீ தாராளமாக பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பண்ண போகிறீங்க. அது எந்த டேல வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. இந்த டேல தான் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் டு சனிக்கிழமை. ஓகேங்களா? இந்த 2 நான் இந்த 6 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரத்துக்கான டாஸ்க்கு அது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த வாரத்துக்கு திங்கள் டு சனிக்கிழமை அது இன்னொரு டாஸ்க்குக்கு. அப்போ இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 7 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சு நீங்கள் பண்ண தேவை கிடையாதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க அப்டேட். ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் இது ஏன்னா நிறைய பேர் நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எந்த நாளில் பண்ணன்னு தெரியும், எப்போ 8ஆம் தேதி முடியுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். போன டைம் நம்ம எப்போ பண்ணோம்,
திங்கள் செவ்வாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே போன வாரம் பண்ணோம். நம்ம இந்த வாரம் பண்ணிடுவோம். அந்த மாரி நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அப்போ வாரம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. எந்த டேல வேணா பண்ணலாம். சனிக்கிழமை டூ சாரி திங்கள் டூ சனிக்கிழமை வரை பண்ணிக்கலாம். சனிக்கிழமை பண்ணாலும் நீங்க திங்கட்கிழமை தாராளமா உங்களுக்கு டாஸ்க் ஓப்பனா நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எல்லாருமே வந்து ஏறிட்டு இருக்கு. இதே தான் கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்குக்கும் இதே தான் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க்கும் 2 பேருக்குமே இதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? இதில் மைக்ரோ டாஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? டேல வந்து மைக்ரோ டாஸ்க் இந்த டேல முடிச்சிங்கன்னா அதுலேருந்து 7 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சு நீங்கள் வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க அப்டேட் ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இரவு இல்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் என்ன இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு என்ன அப்டேட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல் தேங்க்ஸ்.